விஷன் கேயா, நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. 7 6 5 4 3 2 1 எங்கள் பேப்பர் படியன் எங்கட பேப்பர் படியன் வரா இனிய காலை வணக்கம் தமிழ் பேசும் மக்கள் எல்லோருக்கும் அண்ணா உங்களுக்கும் இனிய காலை நேர வணக்கங்கள். வணக்கங்கள். எப்படி சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம் எல்லாம் சும்மா ஆகா ஓஹோண்டு போச்சு, மழையோட போச்சு. நீங்க நல்ல வேட்டி எல்லாம் கட்டி அழகா சட்டையெல்லாம் போட்டு புகைப்படங்களை வெளியே விட மாட்டேன் நான். ஓ இல்ல, நீங்க புகைப்படத்தை நீங்க வெளியிடாவிட்டாலும் கூட உங்களுடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் எங்களுக்கு தந்தார்கள் பார்த்தீர்கள். அப்புறம் நாடெங்கிலும் அப்படியே எல்லா இடமும் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. என்ன கொஞ்சம் மழை தான், அப்பப்போ எல்லா இடங்களையும் பரவலாக இலங்கை முழுவதும் மழை. என்னன்னா மழையோட போச்சு என்று சொல்லலாம். விரோதி என்ன விரோதி தான் இல்ல குரோதி குரோதியில யாரும் விரோதி ஆகக்கூடாது. அப்ப இந்த குரோதி என்கின்ற புத்தாண்டு மலர்ந்திருக்கிறது. அப்ப நீங்க எல்லாம் போட்டு வந்துட்டீங்க. ஓ எல்லாருமே போனவங்க எல்லாமே கொழும்புக்கு வந்துட்டாங்க. ஓ பேக் டு பேக். ஓகே அண்ணா, அப்ப நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். பத்திரிகைகள்ல சந்தோஷமான செய்திகளும் வந்து கிடக்குது ஒவ்வொருத்தருக்கும். ரணில் ஐயாட அந்த கேட்ட கேள்விக்கு உங்கள் ரகசியம் என்ன மாத்தையா, நீங்க இவ்வளவு அழகா இருக்குங்க, ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த செய்தியும் வந்து கிடக்குது. உண்மையிலே அவர் நேரா பார்க்கும்போது அழகா இருப்பாரு. கொஞ்சம் வைரலாக எல்லா இடம் சோசியல் மீடியால பேசப்பட்ட விஷயம் தான். அந்த கேள்விக்கு அவர் பதிலும் சொன்னார். உங்கள் அழகின் ரகசியம் என்ன என்று கேட்டதுக்கு சொன்னார், ஐக்கிய தேசிய கட்சியோட தொடர்ச்சி இருக்கிறதாலயோ என்னவோ தெரியல என்று சொல்லிட்டு சிரிச்சார். அவரும் சிரிச்சார், அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சிரித்தார். சரி அண்ணா, வீரகேசரி பத்திரிகை எடுத்து படிப்பும் பிரதான தலைப்புச் செய்தியாக பரந்துபட்ட கூட்டணி குறித்து சிந்திக்கிறோம். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் மௌனம் கலைத்தார் ரவுப் ஹக்கீம். அதாவது யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். மே அல்லது ஜூனில் இறுதி நிலைப்பாடு வழியாக மும்முனை போட்டியின் விளைவுகளில் கவனமாக இருக்கிறாங்களாம். அதே மாதிரி குறைந்தபட்ச எதிர்பார்ப்புகள் கொஞ்சமாவது பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதுக்காக ஒரு பரந்துபட்ட கூட்டணி அமைக்கிறது சம்பந்தமாகவும் அதுல சேர்றது சம்பந்தமாக அவசரமான முடிவெடுக்கிறது இல்ல. ஆனபடியா ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மாதிரி குழப்பமான ஒரு அரசியல் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறபடினால நாங்கள் யோசிச்சு சிந்தித்து தான் முடிவெடுக்க போறோம். அவசரமா முடிவெடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை தானே. தேர்தல் நாளைக்கு நடக்க போகுது. ஆகவே தேர்தலுக்கு நேரம் இருக்கிறது, காலம் இருக்கிறது. அது பற்றிய அறிவிப்புகளும் இதுவரை வெளியாகவில்லை. ஆனால் அந்த ஊகங்கள் மட்டுமே இருக்கின்றன. அதனால நாங்கள் அந்த யோசிச்சு கதைச்சு பேசி கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிற டைம் இருக்குன்னு சொல்றாங்க எல்லாரும். பேச்சுவார்த்தைகள் ஜூனில் நிறைவு பெறும். சர்வதேச கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. இலங்கை இஸ்ரேலுக்கு இடையிலான விமான சேவைகள் இடைநிறுத்தம் அடைஞ்சிருக்கு போல இருக்கு. இஸ்ரேலை இலக்கு வைத்து விட்டது ஈரான் மிகப்பெரிய நாடு. பெரிய அளவில் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஈரான் பல தடவை எச்சரித்திருந்தது. இந்த காசா மீதான தாக்குதல்கள் சம்பந்தமாக கூட எச்சரித்திருந்தது. அதுக்கு பிறகு ஏற்கனவே அந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒத்து வராதுதானே தொடங்கிட்டாங்க. ஆஸ்திரேலிய தேவாலயத்தில் 1000 தாக்கிய நபர். இந்த செய்தியும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தி, கட்டமிடப்பட்ட செய்தியாக 1000 ஏனைய பலரும் காயம், தாக்குதல் தாரி கைது என்கிற செய்தி வந்து கிடக்குது. ஆஸ்திரேலியால ஏற்கனவே இப்படியான சம்பவங்கள் இடம்பெறதான் இப்ப மீண்டும் இது தலை தூக்கு போலாம் கிடக்குது. ஆஸ்திரேலியா மட்டுமல்ல பல இடங்கள்ல வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை இலகுவில் விரைவுபடுத்த நடவடிக்கை. நிதி ராஜாங்க அமைச்சர் சந்தோஷமான செய்தி. நீங்க காலையில் நீங்க நான் கேட்டுக்கணும் தான், நான் வெளியில இருந்து கேட்டுக்கிட்டு நாட்டின் பொருளாதார நிலைமை ஓரளவு ஸ்திர நிலைக்கு வரும் சந்தர்ப்பத்தில் பொருட்கள் மற்றும் வாகன இறக்குமதி வரையறையை இலகுபடுத்த முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்லாப்பட்டிய தெரிவித்தார். அந்த செய்தி வந்து கிடக்குது. அதனால சில முக்கிய சந்திப்புகள், வட்ட மேசை, நீள் சதுர மேசை சந்திப்புகள் எல்லாம் நடக்க போகுதாம். கலந்துரையாடல்கள் எப்படி இந்த வாகன இறக்குமதிக்கான வாய்ப்பை நாங்கள் வழங்கலாம். ஏனென்றா இப்ப ஒவ்வொன்றையும் செய்யும் போது, பொருட்களுக்கான விலையை குறைக்கும் போது, இந்த மாதிரியான வேலைகளை செய்யும் போது இந்த வாகன இறக்குமதியை அனுமதித்தால் அதனூடாக சந்தோஷப்படுற மக்களும் இருக்கிறாங்க தானே. அந்த 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 நல்லாசிகளும் அரசாங்கத்துக்கு கிடைக்கும் தானே. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட குடும்பத்தார் நேற்று முன்தினம் பால்சோறு பொங்கி தமிழ் சித்திங்கள புத்தாண்டை வரவேற்று போகின்ற அவங்களோட குடும்ப படத்தோட வந்திருக்கு. மஹிந்த ராஜபக்ச அவருடைய பேத்தியார், அதே மாதிரி நாமல் ராஜபக்ச அவருடைய மனைவி, 2 பிள்ளைகள், ஒரு கடைசி பேர குழந்தைய அவர் தூக்கி மடியில வச்சிருக்கிற போட்டோ வந்திருக்கு. குடும்பமா நீலம் வெள்ளை இந்த மாதிரி நிறங்கள் நல்ல மட்டும் சொல்லப்பட்டது. அதே மாதிரி வடக்கு கிழக்கு அரசியல் சிவில் அமைப்புகளுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை, தேர்தலை புறக்கணிப்பதால் பயனில்லை என்கிறார் சிவி.
இந்த செய்தியும் வந்து கிடக்கும். நான் புறக்கணிக்க கூடாது. உண்மைதான். இந்த ஒரு விரல் புரட்சி என்றது மாதிரி எங்களுக்கான இந்த விரல் புரட்சியை நாங்கள் செய்யறதுக்கான காலம் வரும்போது நாங்கள் வாக்களிக்க மாட்டோம், யாரும் சரியில்லை, யாருக்கு வழங்கி என்ன பிரயோசனம், இந்த மாதிரியான கதைகளை கதைக்க கூடாது. ஒரு நாள் கடையை மூடுனா நீங்களா எங்களுக்கு காசு தருவீங்க, இந்த மாதிரி கேள்வியை கேட்க கூடாது. என்ன எப்போவாவது ஒரு நாளைக்கு தான் எங்களுக்கான அதிகாரம் எங்க கையில கிடைக்கும். அதை நாங்கள் சரியா பயன்படுத்தணும். விவாதத்துக்கு தயார் நளின் பண்டார தெரிவிப்பு. எமது தலைவரும் எமது பொருளாதார குழுவினரும் தேசிய மக்கள் சக்தியுடனான விவாதத்துக்கு தயாராகவே உள்ளனர். உங்களுடைய டிபேட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. என்ன விவாதத்துக்கு என்ன விவாதம் செய்யறதுக்கான ஏற்பாடு, நேரடி விவாதம். இதுக்கும் நாங்க தயாராக இருக்கிறாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப என்னென்றால் இப்ப யார் அதிகமா கதைக்கக்கூடிய ஆகலன்னு பொதுவா தெரியும். கதைக்க தெரிஞ்சாலும் பாயிண்ட்ஸோட கதைக்க தெரியுமா என்ற கேள்வியை தான் இப்ப சிலர் கேட்கிறாங்க. கதைத்து வெல்ல முடியாத அரசியல் கட்சிகள் இருக்கு தானே. என்ன வெள்ளியன்று தமிழரசின் மத்திய குழு கூட்டம் மற்ற உறுப்பினர்கள் பங்கேற்பதில் சந்தேகமா? உங்களோட பிரச்சனை இருக்குல்ல. வெள்ளியன்று தமிழரசின் மத்திய குழு கூட்டம், இலங்கை தமிழரசு கட்சி இருக்கு தானே, மத்திய செயற்குழு கூட்டம் எதிர்வரும் 19ஆம் தேதி வவுனியாவில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் கட்சி முகம் கொடுத்துள்ள அந்த வழக்குகள் தொடர்பிலும் ஜனாதிபதி தேர்தல் தமிழ் கட்சிகளால் முன்மொழியப்பட்டுள்ள அந்த பொது வேட்பாளர் விடயம் சம்பந்தமாக ஆராயப்படுவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. டிஎன்ஏ கூடுதா இல்லாட்டி தமிழரசு கட்சி கூடுதா? தமிழரசு கட்சி தான். செயற்குழு கூட்டம் எதிர்வரும் 19ஆம் தேதி வவுனியா நடைபெற உள்ளது. பரீட்சைக்கும் என்னன்னா பரீட்சைக்கும் நேரம் இல்ல. ஐக்கிய தேசிய கட்சி தவிசாளர் வஜிர சொல்லி இருக்கிறார். எதையுமே பரீட்சைக்க முடியாது. டெஸ்டிங் மக்கள் சக்தியுடன் இந்த வருடத்தில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாட்டை பொறுப்பு கொடுக்க வேண்டுமா? பரீட்சித்து பார்க்கும் நேரம் இது வெள்ளையா அவங்க சொல்லி இருக்கிறார். அதாவது பொதுவா ஒரு மைக் டெஸ்ட் பண்றதுக்கு டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 டெஸ்ட் 3 தாண்டி டெஸ்ட் 4 டெஸ்ட் 5 எல்லாம் செய்யறது கிடையாதுன்னு சொல்றாங்க. நேரடியாவே மெக்க கொடுங்க அவருக்கு என்ற பெருத்தம் கிடைக்கிறாங்க. இணக்கத்தை ஏற்படுத்த இருதரப்பு கலந்துரையாடல். ரணில் மஹிந்த இணைந்த புதிய அரசியல் கூட்டணி. என்னன்னா இது? அரசுடனும் எதிர்கட்சியுடனும் தொடர்புடைய கட்சிகள் எம்பிக்களை இணைக்கவும் முயற்சி. கடந்த வாரம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் சில ஊடகவியலாளர்கள் கேள்விகளை தொடுத்த போதும் இப்படித்தான் நாசுகா அப்படி பதில் சொல்லிட்டு தான் போயிருந்தார். அதாவது ரணில் விக்ரமசிங்கோடு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு காலம் சேர்ந்து பயணிப்போம், முடியாத காலத்துல தான் நாங்கள் விலகுவோம். பிரதமர் தினேசன் ரணிலுக்கு ஆதரவு. விரைவில் புதிய கூட்டணி. ஏற்கனவே கூட்டாளிகள் தான். பாடசாலையில ஒரே வகுப்பு, ஒரு ஆளுக்கு மேல ஒரு ஆள் கையை தோல்ல போட்டுக்கொண்டு நடந்து தெரிஞ்சாங்க. ஆதரவு வழங்கத்தானே வேணும். ரணிலின் அழகின் ரகசியம் என்ன? சிரிப்பினை எழுப்பிய அவரது பதில் ஏற்கனவே நீங்க சொல்லிட்டீங்க. வாகன இறக்குமதி மீண்டும் அனுமதி. எப்படி தெரியாது. ஆனால் இந்த வாகனங்களை வைத்திருக்கின்றவர்கள் டக்கண்டு விற்பனை செய்ய பார்ப்பார்கள். இந்த அறிவிப்பு வந்தது என்னடா விலை குறைஞ்சிட்டுதான்டா. வாகனங்களை வாங்க காத்துறார்கள். எப்ப அந்த காத்துட்டு இருக்கிறார்கள் புத்தி உள்ளவர்கள் முந்திக் கொள்வார்கள். கடன் மறுசீரமைப்பு தாமதம் அடைகிறது, சாகல ரத்னாகா கூறுகிறார். அதே மாதிரி விமல் டலஸ் தயாஸ்ரீ ரொசான் இணைந்து மேதினத்துக்கு முன் புதிய கூட்டணி. இவங்க அது ஒரு தனி கூட்டணி. இப்ப என்னன்னா ஒன்றா இருந்த ஜிஎல்பி தரப்பு இப்ப டலஸ் தரப்பை விட்டுட்டு வந்துட்டு தானே. டலஸ் தரப்பு இங்கால வராம அங்கால சேர போகுது. அந்த பக்கம் இந்த யாழ்ப்பாணத்தில் கொரோனா பெண் உயிரிழப்பு பாத்தீங்களா? யாழ்ப்பாணத்தில் உயிரிழந்த பெண்ணுக்கு கொரோனா தொற்று உறுதியான நிலையில் கொரோனா விதிமுறைகளுக்கு அமைவாக அவரது சடலத்தை தகனம் செய்யுமாறு உறவினர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. பிரான்சில் இருந்து ஆயுர்வேத சிகிச்சைக்கு பெறுவதற்காக இங்க வந்திருந்தாங்க. 62 வயதான பெண் இவ்வாறு இழந்திருக்காங்க. பாத்தீங்களா? கோழி இறைச்சியின் விலை அதிகரிப்பு, நுகர்வோர் குற்றச்சாட்டு. முட்டையின் விலையும் உயர்வாம். தேவாலயத்தினுள் புகுந்து பேராயருக்கு கத்தி குத்து சிட்னியில் மீண்டும் பயங்கரம் என்கிற செய்தியும் வந்து கிடக்கு. சரி அண்ணா, அப்ப நாளைக்கு சந்திப்போம். போட்டு வாரன். நன்றி. ஒரு என்ன மாதிரி எல்லாம் ஓகே. மூணு சும்மா அறக்கறீங்க போல இருக்கு. பஞ்சு டயலாக் எல்லாம் அப்படித்தானே. அது சூப்பர் அண்ணா. சூரியன் அது ஒரு தனி ஸ்டைல் தான். தனி ஸ்டைல் அண்ணா. அது திட்டுவ போடுறீங்க மணியா இருக்கு. ஓகே நன்றி. உற்சாகம் இருக்கு உங்களுக்கு கேட்க. சரி சூரியன் சும்மா போட்டு வாரண்ணா. பாய். பேப்பர் படியம் போலாம்.